Arjun and Surya. Ciby Chandran and Atul. See, அவங்க ரெண்டு பேருமே they are archetypes and they are two kinds of toxic men. I feel. And I myself have been both of these versions of these toxic men in my past. ஒரு பாய்ஃப்ரெண்ட் இருந்தான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? Both of these kinds of men don't work. அப்படின்றது தான் I feel like that is a statement of the film. There was a idea to cast, approach Siddharth and Aditi Rao for Gauri and Siddharth for Surya. நீ என்ன பெரிய உத்தமியா? இந்த படம் நான் like the screenplay டிசைன் பண்ணும்போது one of the main inspirations was அபூர்வ சகோதரர்கள்ல டெல்லி கணேஷோட கேரக்டர் வந்து அந்த அப்பு கேரக்டர் வந்து கொல்லும் அந்த கோலியை விட்டு அது எங்கேயெல்லாம் போய் அடிச்சு வந்து கொள்ளும்ல. ஸோ அதுதான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். விஜய் வந்து மாஸ்டரில் ஆடுறாருன்னா அந்த பசங்க செத்துட்டாங்கன்ற ஒரு இடத்துல ஆடுறாரு. மென் அப்படி இல்லை ஆக்சுவலி வந்து நிறைய பேர் பாத்ரூம்குள்ளே போய் கதை சதிட்டு ஆடுறவங்க நிறைய பேர் மென்னா வந்து வி ஆர் அஃப்ரைட் டு ஷோ. அண்ட் நம்ம டைரக்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாருமே மென்னாக தான் இருக்காங்க. எவ்ரிடே மேனு பார்க்குற அளவுக்கு நமக்கு ரிலேட்டபிளாக இப்போ தான் வர ஆரம்பிச்சு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் வராங்க. லைக் தனுஷ் வாஸ் அன் அவுட்லயர். இப்போ கொஞ்சம் இட் இஸ் பிகமிங் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் விச் இஸ் நைஸ். இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு இப்போ வந்து அபிஷன் ஒரு கென்னா இருக்கட்டும், அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரிலேட்டபிளான ஃபேஸஸ் இன்னும் வந்து ஹீரோஸாக வருது. There was this kissing part in the wall, அதெல்லாம் இருந்தது. So அதெல்லாமே it's designed to make you uncomfortable. Designed to make Gauri uncomfortable. அந்த வால் கேஸ் வந்து 1 minute ஃபுல்லாக பண்ணியிருந்தான்னா மேபி அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு. அவள் வந்து அந்த லாஸ்ட் செகண்ட் she cannot bear to see him kiss the wall, அதனால இழுத்துறாங்க. கௌரி ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணது is actually a win for me. இந்த மாதிரி ஒரு சீன் காமிக்கும்போது சென்சர் போர்டு அதை கட் பண்ணுவாங்களா? கட் பண்ண சொன்னாங்க அது. So there was அந்த வால் கிஸ்ஸிங் எஸ்பெஷலி வந்து கட் பண்ண சொன்னாங்க for UA. ஹாய், வெல்கம் டு சினிமாஎக்ஸ்பிரஸ். என் பேர் நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டைரக்டர் விஜய் ரங்கநாதன். அவரோட படம் ஓ பட்டர்ஃப்ளை ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்வியூ செட்டப் ஹியர். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஓ பட்டர்ஃப்ளை பார்த்தேன், இட் ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் அன்பேக் அ லாட் ஆஃப் தீம்ஸ் அண்ட் என்ன மாதிரி படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த இன்டர்வியூவில் பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குது படம் பார்த்ததுலேருந்து? It's been about ஒரு 4-5 நாள் ஆச்சு. So இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் எல்லாம். So I think in general people have liked it. Overall பார்த்தா people have liked it. Of course அதுல கொஞ்சம் criticisms இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம்ன்றது ஒரு criticism இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் அது ஒரு pushing the envelope தான். அந்த like we wanted to try something with this film, especially first halfல. அதுதான் நிறைய பேருக்கு வந்து பேசிங் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனலான ஒரு படம் பெருசாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே எந்த த்ரெட்டும் லைக் கோஸ்ட் மாதிரி எந்த த்ரெட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த 3 பேருக்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணது. அண்ட் அது டெலிபரேட்டாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தது. அண்ட் ஸோ தட் செகண்ட் ஹாஃப் இஸ் ஃபாஸ்டர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணது. ஸோ அது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ் தான். அஃப்கோர்ஸ் த ரிவ்யூஸ் ஹவ் பீன் வெரி வெரி கைண்ட் டு அஸ். வெரி வெரி என்கரேஜிங் ரிவ்யூஸ். That has been one of the highs of the last 4-5 days. But we are a small film. And the reality is that our actors are not like very well known. And the kadayadu. So, and when the reviews or the responses as it's not like an overwhelming yes. So adanala konjam the number of people coming to watch is not the kind of numbers that we expected. Right. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? லைக் பிகாஸ் நான் படம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ ஒரு படம் இந்த வந்து நிவேதிதா சதீஷ் இருக்காங்க, அதுல் இருக்காங்க, சிபி சந்திரன் இருக்கும்போது இது ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக அன்ஃபோல்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எழுதும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமாவாக தான் எழுதினீங்களா? என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ் நடுவில் பண்ண வேண்டி இருந்தது? முதல்லேருந்து இது வந்து இட் வாஸ் போத் ரிலேஷன்ஷிப் ட்ராமா அண்ட் த்ரில்லர். முதல்லேருந்து என்னன்னா the core idea of it came from the short story actually. அது வந்து ஒரு 1885ல பிராம் ஸ்டோக்கர்ன்ற ஆத்தர் he wrote Dracula. ஸோ அவரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அது ஒரு ஆக்சுவலி ஷார்ட் ஸ்டோரிஸ் ரொம்ப ஆக்சுவலி முக்கியமான ஷார்ட் ஸ்டோரி தான் அது. ஆனால் வந்து அதோட நாட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு காட்டேஜில் இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் வந்து யாரோ கை பார்த்து சொல்கிற ஒரு ஜிப்சி இருப்பாங்க. அந்த ஜிப்சி கிட்ட போய் வந்து கை காமிப்பாங்க. அப்போ வந்து அந்த ஜிப்சி வந்து your blood will be on your wife's hands அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. And then they will come back and then there'll be an argument with the wife about this. அப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு கத்தி ஏதோ ஒன்று இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ல கத்தி விழுந்து அவனோட பிளட் வந்து அவ கையில் விழும் லிட்ரலா. ஸோ அப்படி முடிஞ்சிடும் அந்த ஷார்ட் ஸ்டோரி. ஸோ her prophecy has come true அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான், திஸ் இஸ் த ஷார்ட் ஸ்டோரி.
இது வந்து எனக்கு the knot of it was, what if this actually became true, and how would the woman deal with it, and what if she had a relationship with that friend. அப்படின்ற ஆங்கிள்ஸ் வந்து ஐ brought into that, and I felt that would make it more interesting. இல்லைனா அந்த ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப it was very flat for me. But so இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கொண்டு வந்தா then it becomes both a relationship play and a meditation on whether நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ங்கிறது உண்மையாக வருமா, ஃபேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் போகும், which is what I really wanted to explore. அது ரெண்டுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ்க்கு வந்தது அப்போதான். ஓகே. ஸோ இது இந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் படமே ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஒரு படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ள ஒரு 4 ரூம்குள்ளே நடக்கிற முக்காவாசி அது அப்படி அந்த மாதிரி ஒரு ட்ராமா தான், ஒரு த்ரில்லர் தான். ஸோ இந்த ஒரு ஹவுஸ்குள்ள இருக்கிற செட்டிங் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் தென் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹில் ஸ்டேஷனில் இது நடக்கணும், அங்கே இருக்கிற டெரெயினில் நடக்கணுன்றதுக்கான அதுக்கான கட்டாயம் என்ன? ஸோ அந்த த்ரில்லர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ண அப்புறம் வி வாண்டட் அந்த ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங் வரணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து அதான் நாங்கள் வீடு தேடும் போதே வந்து ட்ரோன் ஷாட் வச்சா பக்கத்தில் வீடே இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் அ பேசிக் மினிமம் ரிக்வயர்மெண்ட். அண்ட் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு யூ கெட் அ ஃபீலிங்ல ஃப்ரம் ஹவுஸ் சம்திங் இஸ் கோயிங் ஆன் அந்த வீட்டில் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரணும். அது இன்னொன்று தட் வி ஆர் லுக்கிங் ஃபார். அண்ட் அந்த ஆஸ் ஐ ரோட் த ஸ்கிரிப்ட், அந்த யூ வாட்ச்ட் இட், அந்த பாலோட ட்ராவல், அந்த பாத்வே, அதெல்லாம் பிகேம் வெரி இம்பார்ட்டன்ட். பெட்ரூம்லேருந்து கார்டன் தெரியணும், ஹால்லேருந்தும் கார்டன் தெரியணும். இதெல்லாம் ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக அந்த வீட்டில் அமைஞ்சுது. இது ஸ்கிரிப்டில் ஏற்கனவே இருந்தது. நாங்கள் ஒரு 50-60 வீடு பார்த்துட்டோம். கொடைக்கானல் போகிறோம், அங்கே எதுவுமே இல்லை. கொடைக்கானலில் ரோட்ஸ்லாம் ஷூட் பண்ணுறோன்னு டிசைட் பண்ணிட்டோம். அங்கே ஆனால் வீடு கிடைக்கல. சரி, வீடு மட்டும் கோத்தகிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரியில் somebody referred this house has not been used for shooting at all. ஸோ அப்புறம் அந்த ஓனர் கிட்ட சொல்லி he was very gracious enough to allow us to shoot there. பட் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அங்கே போனோன்னே இங்கே வைக்கலாம், இந்த சீன் அப்படின்னு கிளியராக அந்த first 2 hours we knew this film could be staged here. Right. So that happened. It was very apt for the script. So the rose scenes mattum ninga Kodaikanal shoot pannoma. Nice. Ana ellame correct ah amenjadhu அந்த script play. Like it's very perfect. Ange இந்த bird house பார்த்தா அங்க signal கிடைக்கும், இங்க இருந்து அத பார்த்தா அந்த road தெரியும். Yes. எல்லாமே நல்லா. But ஆனா இந்த படத்தோட central lead characters apart from Gauri is Arjun and Surya, Ciby Chandran and Atul. So இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க என்ன மாதிரி characteristics வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க? As actors or as the characters? As actors and characters. So far, as actors first, I wanted, or as characters first, I wanted, Arjun to be this. See, amanga rendu perume they are archetypes, and they are 2 kinds of toxic men. I feel, and I myself have been both of these versions of these toxic men in my past. So one வந்து you are like extremely clingy, and you're extremely dependent on the woman, and you are like a man child. And the other one is you're அப்படியே ரொம்ப அலூஃபா வந்து you are this very mysterious person, and you put on a facade about being the strong, having the strong exterior. Actually வந்து உள்ள வந்து you are a broken person. அந்த மாதிரி these are the 2 archetypes that women face, I feel, in today's world. And a lot of relationships don't work because of how these 2 kinds of men make the relationship wonky. So I wanted to explore that. So, and that's why she ends up alone in the end. So both of these kinds of men don't work. அப்படின்றது தான் I feel like that is a statement of the film. And அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வந்து I wanted. So இதுக்கு வந்து ஆக்டர்ஸ் வந்து for Arjun அது ரொம்ப வாலட்டைலான ஒரு கேரக்டர், and he goes from one extreme to another. So it needed someone to have that range. So அந்த ரோலுக்கு we auditioned, and we auditioned other people as well, and அந்த role we were very sure that Atul can pull off, because அந்த range வந்து he was able to exhibit auditions. Nice. And அது வந்து ஒரு மாதிரி he could play off the other person's energies எல்லாமே. அந்த dialogues வந்து அவரே வந்து improvise பண்றதா இருக்கட்டும், actions. So like for example அவர் வந்து he'll follow Gauri in the like almost like a child. So அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து we brought he brought into the thing. Ciby வந்து he should look desirable. He should look like someone who could have had multiple girlfriends in his life. அந்த archetype, again we're playing on an archetype. It's not like அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மல்டிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம எல்லா மைண்ட்லேயும் சப்கான்ஷியஸாக ஒரு ஆர்கிடைப் இருக்குது. அந்த ஆர்கிடைப்புக்கு we wanted someone and who could of course pull off this
person who has a hard exterior, but in the middle of the film ஃபுல்லாவே அவர் வந்து vulnerable zone தான் இருக்கார் actually. And towards the end he goes back into that hard exterior. So அது அந்த subtle shifts he should be able to play. I felt like அது வஞ்சகர உலகம் நான் கொஞ்சம் பார்த்துருந்தேன். அது பார்க்கும்போது I got the confidence that he can pull that off. I think இப்போ நீங்கள் அந்த அதுலோட கேரக்டர் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஹவு ஹீஸ் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருந்ததுன்னா not a lot of films explore insecurities that well. Like especially insecurities coming off from ஒரு ஜாப் என்ன விட்டு போச்சு என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ ஒரு இன்செக்யூரிட்டி வரும்ல நம்ம யுவர் வொர்த் இஸ் டைட் யுவர் ஜாப் அப்படின்ற மாதிரி அதை யாருமே பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. அண்ட் யூ ஆர் வெரி வல்னரபிள் அட் தட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மள எப்படி வேணாலும் மாத்தலாம். அது நம்மளே ஒரு நம்மளுக்குள்ள இருக்கிற மிருகமே வெளில வந்துடலாம், நம்மளே உடைச்சிடலாம். சோ இதை நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்க? அண்ட் இது ப்ராப்பரா இது ரெண்டுமே ப்ராப்பரா ஆப்போசிட்ஸா இருந்தது. ஒரு ஹாப்பி கோ லக்கி கை இருக்கிற பிளேஸ்ல அவனுக்கு எல்லாமே கிடைச்சது. இவனுக்கு ஆனா எவ்வளவு கிடைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. ஸோ there are two things. ஒன்று ரைட்டிங்கில் வந்து அது இருக்கணும், இன்னொன்று வந்து அதை பிலீவபிளாக எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். இந்த சென்ஸ் அது வந்து டிசைன்டான ஒரு கேரக்டராக இல்லாமல் அது ஆர்கானிக்காக somebody who's lived through that those torrid months, வேலை இல்லாத ஒரு 3-4 months போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் பார்க்கும்போது. ஸோ அந்த வல்னரபிலிட்டி மெயினாக வந்து the thing is இப்போ அவன் the entire masculinity of Arjun is questioned in at every level. ஃபர்ஸ்ட் வந்து அவன் கல்யாணம் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்க அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அவனுக்கு இன்னும் தெரியல. எனக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறான். அந்த நிலைமை தான் இன்னும் இருக்கான் 4 months ஆனப்புறமும். அண்ட் அவனுக்கு வேலை இல்லை. அவனால வந்து ஒரு சிம்பிளான ஒரு பால் எடுத்து ஒரு கிளாஸ்குள்ள அடிக்க முடியல. அவனுக்கு சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவனுக்கு எந்த ஒரு ஃபீல்ட் அவென்யூலையுமே அவன் பார்க்கல. வேற இவனுக்கு வந்து சக்சஸ் அப்படிங்கிறது ஈஸியா வருது, அவன் கேட்காமலேயே வருது. அப்படின்றது வந்து so that is the design. That was design. But like I said, design பண்றது ஒண்ணு, அது ரொம்ப டிசைன்டா தெரியக்கூடாது. It should look like organically these are two opposite kind of people. அது I felt like we pulled it off thanks to the actors and of course the design of the costumes, the way the Arjunoda beard-ஆ இருக்கட்டும், அந்த மாதிரி small things. லைக் கண்ணாடி போட்டுருக்கிறதும் ஒரு ஆர்கிடைப் தான், ஒரு ஸ்டீரியோ டைப் அது. ஸோ ஒரு கண்ணாடி போட்டு டார்க்கியா இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், ஒரு டிசைரபிளா இருக்கிற ஒரு எக்ஸ், those are stereotypes that we are playing with so that we can universalize the film. இல்லைனா வந்து ஏன் அப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டாவே வந்து அவன் வந்து பீட்டா மீலா இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. பட் அப்படி இருந்தால் தான் என்னால் யூனிவர்சலைஸ் பண்ண முடியும், எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியற மாதிரி ஒரு கான்ஸ்ட்ரக்ட் குள்ள கொண்டு வர முடியும். இது படத்துலேயே வந்து எக்கச்சக்கமான மெட்டஃபர்ஸ் இருக்கு. லைக் அந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த கால்ஃப் பால்லேருந்து, அப்புறம் அந்த கிளாஸ் எடுத்து தடால்னு வைக்கிறதுலேருந்து, அப்புறம் அந்த ஸ்னேக் ஈட்டிங் தட் ராட் அந்த ஒரு சிம்பிள் ஒன்று வச்சிருப்பீங்கல்ல அது ஒன்று, இந்த மாதிரி நிறைய இந்த பட்டர்ஃப்ளை இட் செல்ஃப் ஆஃப்கோர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு சிம்பிளிசம் நிறைய இருந்தது. அட் எனி பாயிண்ட் டிட் யூ ஃபீல் இந்த மாதிரி நம்ம நிறைய சிம்பிளிசம் வைக்கிறோமே, ஆர் நம்ம வந்து சிம்பிளிசம் வைக்காம இருந்தால் மக்களுக்கு புரியுமா? இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் மாட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி எனக்கு வந்து அது நான் சிலதெல்லாம் சிம்பிளாக பார்க்கல ஆனஸ்ட்லி. லைக் இந்த பட்டர்ஃப்ளையை வந்து நான் சிம்பிளாக பார்க்கல ஆக்சுவலி. பிகாஸ் அது பட்டர்ஃப்ளையை வந்து நான் ஏன் அது பட்டர்ஃப்ளையாக வந்துச்சு நான் கதைக்குள்ளே, இந்த படம் வந்து இஸ் அபவுட் த இன்சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். தட்ஸ் வே ஐ சி இட். அவன் ஒரு சைடு வந்து அர்ஜுன் சாகரான், இன்னொரு சைடு வந்து பட்டர்ஃப்ளை பிழைக்குது. இது ரெண்டும் வென் காஸ்மாஸாக யூனிவர்ஸாக பார்க்கும்போது ரெண்டும் ஈக்குவலி இன்சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற அந்த பாயிண்ட் போகணும் படம் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஸோ அதை இன்செக்டாக காமிக்கிறது எறும்பாக காமிச்சிருக்கலாம். அது வந்து பட்டர்ஃப்ளை காமிச்சது இன்னும் விஷுவலி இட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பட்டர்ஃப்ளை ஹேஸ் ஒரு சர்டன் மிஸ்டிசிசம் அரவுண்ட் இட், ரைட்? இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், இட் டசன்ட் லிவ் ஃபார் டூ லாங், இந்த மாதிரி மெனி திங்ஸ். எக்ஸாக்ட்லி, அது ஒரு இமேஜ். அது இட்ஸ் மோர் தென் ஆக்சுவல் லிவிங் திங், இட்ஸ் ஆக்சுவல் அன் இமேஜ். ஸோ அது வந்து நான் அதான் மெட்டஃபராக யூஸ் பண்ணல. பட் இட்ஸ் டு இந்த கான்செப்ட் பேசிக்கலி நம்ம பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வாழ்க்கையும் ஒன்று தான். அது எறும்பாக இருந்தாலும், பட்டாம்பூச்சியாக இருந்தாலும், மனுஷனாக இருந்தாலும், பைசனாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சது. பால் வந்து என்னன்னா ஆக்சுவலி இந்த படம் நான் லைக் இந்த ஸ்க்ரீன் பிளேயாக டிசைன் பண்ணும்போது ஒன் ஆஃப் த மெயின் இன்ஸ்பிரேஷன்ஸ் வாஸ் அபூர்வ சகோதரர்களில் டெல்லி கணேஷோட கேரக்டர் வந்து அந்த அப்பு கேரக்டர் வந்து கொல்லும், அந்த ஒரு கோலியை விட்டு அது எங்கேயெல்லாம் போய் அடிச்சு வந்து கொல்லும்ல. ஸோ அதுதான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அதுதான் லைஃப் ஆக்சுவலி. அது வந்து அந்த கோலியை யார் போட்டாங்கன்னு தெரியாது நமக்கு, அவ்வளோதான். ஆனால் அர்ஜுன் செத்துட்டான் கடைசியில்.
ஸோ அதுக்கு வந்து அந்த கோலிக்கு பதிலாக இன்னொரு பால், அவ்வளோதான். தட் வாஸ் த ஐடியா. ஸோ இந்த அபண்டன்ட் மெட்டஃபர்ஸ்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு ஃபிலிம் நீங்க கொண்டு வரணும், இந்த ஃபிலிம் ஸ்டோரியும் டைலூட் ஆகக்கூடாது அப்படின்றது அதுவும் இருக்குல்ல. அந்த இந்த ட்ரிக்கி ஸ்பேஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வி டிட் வாஸ் இந்த hours to Arjun's death. ஆமா. ஸோ அது வந்து லைக் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸாக வந்து நம்ம உள்ள வரோம். ஒரு கேரக்டர் வந்து நான் கொன்னுட்டேன், அர்ஜுன் நான் தான் வந்து கொன்னேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் there is a timeline that starts that will keep them hooked அப்படின்ற ஒரு that was a calculated thing. பட் என்னன்னா some people have said அர்ஜுன் செத்தோடனே எனக்கு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. I was like, இல்லை that is not the film. The film is about அர்ஜுன் செத்தது வந்து ஜபமணியோட ரிலீஸ், அது ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்துச்சுங்க தான் படமே. ஆமா, அது ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல அது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஒரு போயட்டிக் எண்டிங். தட் இஸ் த ஃபிலிம். அது see இந்த ஃபைனல் ஷாட் வேற அர்ஜுன் கீழே செத்துருக்கான், மேலே வந்து ஜபமணி பறக்குது, அந்த ஷாட்டுக்காக தான் படம் எடுத்தது ஆக்சுவலி. ஸோ அது பட் அந்த பாயிண்ட்டை சொல்லணும்னா அது அப்படியே சொன்னால் எங்கேஜ்டாக உட்காருவாங்களா அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அதனால தான் வந்து அந்த டைம்லைன் யூஸ் பண்ணோம். So that you know there's a bomb ticking. And ஒரு கேம் விளையாடலான்னு பார்த்தோம் ஆடியன்ஸோட. இப்போ வந்து ஒரு புக் ஒன்று எரியுது, இந்த புக் எரியறதுக்கும் அர்ஜுன் சாகிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் we can make the audience think. அதில் வந்து they will get engaged. அதே மாதிரி வந்து ஒரு பைக் வந்து திரும்ப வருது, இந்த பைக் எப்படி வந்து அந்த மாதிரி ஒவ்வொன்றா எலிமெண்ட்ஸ் வந்து how will this contribute to his death அப்படின்ற ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு. that was the other way. ஆமா, அந்த டெத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து இஸ் கௌரிஸ் ஃபோர் ஷேடோவிங், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு அவளுக்கே மேபி தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஆனா அவளோட மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த ஈவென்ட்ஸ் ஆஃப் அர்ஜுன்ஸ் டெத் அப்படின்றது வந்து அவளோட மென்டல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் அவ வந்து அந்த ஈவென்ட்ஸா பார்க்காம ஒரு ஹாரர்ஸா உள்ள பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு இருக்கிற அந்த ஹார்ம் ஓசிடின்றது போது. ஸோ இதை நீங்க போய் ரிசர்ச் பண்ணீங்களா, நீங்க யாராவது பேசணும், ஆப்வியஸ்லி நீங்க பேஷன்ஸ் கிட்டலாம் ஆர் மேபி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கிட்ட பேசியிருப்பீங்க. ரைட் இல்லை ஆக்சுவலி நான் I spoke to some people, but I did some, of course, research about it. என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஸ்கிரிப்ட்குள்ள. நம்ம லைஃப் நம்ம கையிலேயே இல்லையா, எப்படி இப்போ நான் அவனை கொண்டுட்டேன் அவ்வளோதான், இஸ் திஸ் ஹவு லைஃப் இஸ், நமக்கு நான் அவனை கொல்லணும்னு ட்ரையே பண்ணல, பட் ஐ ஹவ் கில்ட் ஹிம், இவ்வளோ கண்ட்ரோலே இல்லையா நம்ம லைஃப் அப்படின்ற ப்ராப்ளம் தான் ஆரம்பிச்சிச்சு. பட் அதை வந்து ஐ ஹாவ் டு மேனிஃபெஸ்ட் இட் இன் ரியல் டே டு டே லைஃப். அதுக்கான ஒரு டூலாக தான் ஓசிடி வந்துச்சு. ஆக்சுவலி ஓசிடி அப்புறம் நான் படிக்க இட் ஃபெல்ட் லைக் இட்ஸ் ஆக்சுவலி a spiritual problem that is actually translating into a psychological problem. And அந்த மேரேஜ் ஆஃப் தோஸ் டூ, அந்த ரெண்டு பிளேன்ஸ் வந்து எங்கே மீட் ஆகுதோ அங்கே தான் வந்து ஆக்சுவலி ஐ ஃபெல்ட் த ஃபிலிம் கேம் டுகெதர். வெறும் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் மட்டும் பேசியிருந்தா அது வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் எந்த பாதிப்புமே இருக்காது. இப்போ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லைஃபோட மீனிங்கே தெரில அப்படின்னு நான் வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன்னா அது சினிமேட்டிக்காக எப்படி நான் காமிப்பேன். ஆனால் வந்து லைஃபோட மீனிங் தெரிலங்கிறதுனால நான் டெய்லி ஏதோ மீனிங் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் வந்து ஏதோ லைக் ஒப்சசிவாக ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா தென் ஐ கேன் ஷோ தட், அது விஷுவலாக என்னால் காமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹாமோசிடி பிகேம் அ ஃபிசிக்கல் விஷுவல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தட். ஸோ தட் வாஸ் த வே இட் கேம் டுகெதர் ஆக்சுவலி. அது அந்த ஹாமோசிடி எலிமெண்ட் வர வரைக்கும் இட் வாஸ் நாட் அ கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட். ரைட். ஆனா அந்த ஹாரர்ஸ் எல்லாமே ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீட்மென்ட் தான் நீங்க கொடுத்திருந்தீங்க. அந்த ட்ரீட்மென்ட் எல்லாமே இந்த ரூப் கோல்பர்க் மெஷின்ஸ் எல்லாம் இருக்குல, அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் காமிக்கிற மாதிரி. சோ ஒரு ஈவென்ட்ஸ் வந்து இன்னொரு செயின் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணுது, அதுல இருந்து அவளுக்கு அந்த ஹாரர்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் ஆக்சுவலி பாக்கும்போது நான் ஏமாந்துட்டேன். ஸ்டார்டிங்ல பாக்கும்போது இப்படிதான் அர்ஜுன் இறந்திருப்பான்னு நான் ஏமாந்துட்டேன். பட் ஆனா இறக்கும் போது ரொம்ப நார்மலா ரொம்ப அது ஒரு ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா இருந்த மாதிரி. இட் டிடன்ட் ஈவன் ஃபீல் லைக் a freak accident. அது ஒரு திடீர்னு இறந்து போன மாதிரி தான் இருந்தது. சோ இது ஆரம்பத்துல இருந்தே நீங்க இந்த மாதிரி தான் கன்சீவ் பண்ணீங்களா, இந்த மாதிரி நம்ம டிராமாட்டிக் எவ்வளவு டிராமாட்டிக்கா இதை ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிச்சு, பட் ஆக்சுவலி ஆனா அது அவ்வளவு டிராமாட்டிக்கா இல்ல, எல்லாமே அவ ஹெட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி, அது ஒரு கான்ஷியஸான டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனோட ஆக்சிடென்ட்டை நான் காட்டவே இல்லை படத்துல. ஆமா, ஏன்னா ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் கௌரி. ஆமா, ஸோ தட் வாஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். இல்லை நாங்கள் ஸ்டண்ட் டபுள் வச்சு எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டோம். பட் நான் ஆக்சிடென்ட்டை காமிச்சிட்டேன்னா தென் ஆடியன்ஸ் ஆல்சோ திங்ஸ் இஸ் an accident. தென் அவங்க வந்து why are you guilty about this accidentன்ற ஒரு கேள்வி சப்கான்ஷியஸாக வந்துடும். அவன் வந்து ஒரு பால் தடுக்கி விழுந்து செத்துட்டான், இதுக்கு எதுக்கு நீ பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நான் அந்த இடத்துக்கு ஆடியன்ஸ்க்கு போகக்கூடாது. அப்போ நான் வந்து கௌரியை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஷீ ரன்ஸ்
சவுண்ட் மட்டும் தான் கேட்குது ஆக்சிடென்ட். அப்புறம் அந்த இது ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் வந்து விழுது அண்ட் தென் வி பேன் அண்ட் தென் வி see him dead already. ஸோ தட் வாஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். அது வந்து முதல்ல நான் காமிச்சிட்டேன்னா தென் அந்த ஆக்சுவலி the foundation of the film itself is gone. You will never empathize with Gauri's guilt if you see the accident. Correct. Any accident if you see, அது வந்து ஐயோ பாவம் அப்படின்னு அது யாருக்குமே பொறுப்பு இல்லை. இது வந்து this is how things happen, too bad அப்படின்ற ஒரு ஃபீலிங் போயிடுவோம் நம்ம. பட் ஆக்சிடென்ட் பார்க்காம இவளோட ரியாக்ஷன் மட்டும் பார்த்தோம்னா she is like shit, it's going to happen, it's going to happen, it's going to happen, ஐயோ இப்போ நடக்க போது அவன் செத்து போறான் அப்படின்ற அந்த ஃபீலிங்கோடயே ஓடிட்டு வரான். So then we are able to connect to the guilt is what we were going for. ஸ்டார்டிங்ல இருந்தே அர்ஜுன் டெத் காமிக்க கூடாது அப்படின்றது வந்து ஒரு கான்ஷியஸான டிசிஷன். ஏன்னா யூஸ்வலா வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஷார்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி வந்து பேக்ல இருந்து போகும். சோ இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த ஃபேஸ் காமிக்கவே கூடாது. சோ அந்த ஒரு கிளிம்ஸா இருக்கும், கத்தி இங்க இருக்க மாதிரி. அப்படிதான் இறந்திருப்பானோ, நிஜமாவே இந்த மாதிரி டிராமாட்டிக்கா இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் தென் அக்கட் இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. சோ தட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் பட் இத ரிசால்வ் பண்றதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேரக்டர் வருது. தட்ஸ் ரஞ்சனி, தட்ஸ் லக்ஷ்மிபிரியாஸ் கேரக்டர். சோ அவங்க வந்து இதுக்குள்ள நீங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரீவியஸ் இன்டர்வியூல, இந்த மாதிரி நான் ஏன் இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ல இருந்தேன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் டேரக்டர் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஏன் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனா அவங்களோட ஸ்கிரீன் டைம் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி தான் செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க திருப்பி அவங்க அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு முதல்ல இருந்தே இருந்ததா? அண்ட் இதை நீங்க எப்படி ஃபார்முலேட் பண்ணியிருந்தீங்க? பிகாஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் ரோல் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் ஏத்திஸ்டா இருப்பாங்க, நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் ஆஃப் தாட் அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ அவங்க ஈகோலயே அவங்க மூழ்கி இருப்பாங்க, நம்மளாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த தாட் வந்துதான் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டோன் படத்துக்கு கொண்டு போகும்போது மேபி மக்களுக்கு ரெசனேட் ஆகாம இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துதான்? இல்ல, ஆக்சுவலி இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஏன்னா வந்து நான் கதை எழுதும் போது நாங்க வந்து we had fixed அந்த பேக் ஸ்டோரி ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். அதாவது அவங்க ஊருக்கு போறாங்க, அதுலேருந்து அர்ஜுன் சாகுறான், அது வரைக்கும் ஃபுல்லாவே ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா இது வாட் இஸ் அ ஃப்ரேமிங் டிவைஸ் ஃபார் திஸ்? இதை எப்படி நம்ம வந்து கரண்ட் கௌரியோட கனெக்ட் பண்ணி அந்த கரண்ட் கௌரி வந்து எப்படி ஹவுஸ் இஸ் கோன் ஓவர் கம், இந்த கில்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வரப்போறோம் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணல நாங்கள். அதுக்கு வந்து when I was thinking அப்போ வந்து எனக்கு மெயினாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த மிஸ்டிக்கல் ஆங்கிள்குள்ளே ஐ ஷுட் லீன் இன். ஏன்னா அதுதான் கோர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் அப்போது there is somebody in the family who is actually gone. அந்த மாதிரி ரஞ்சனி கேரக்டர் மாதிரி வீட்டை விட்டு துறவு போனவங்க இருக்காங்க வீட்டில். என்னோட ஃபேமிலியில் இருக்காங்க, என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் இட் கிவ்ஸ் தெம் கொஞ்சம் பர்சனல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்னதான் இருந்தாலும் தோ தே ஆர் லைக் லிவிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி, தே ஆர் நாட், அதாவது வந்து அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடெலாம் கிடையாது. ஸோ தே டூ மீட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வை கான்ட் ஷி டேக் கொஞ்சம், எஸ்பெஷலி குரு சொல்லி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கலாம். அண்ட் தி அதர் திங் வாஸ், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பார்க்குறோம், ஆனால் சினிமாவில் பார்த்ததே கிடையாது. அண்ட் சினிமா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது அபவுட் இப்போது நம்ம அதாவது இந்த போலீஸ் சாமியார் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம். பட் ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற அதாவது இந்தியாவில் பார்த்தோம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 5 லட்சம் சாமியார் இருப்பாங்க. அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து போலீஸ் சாமியாராக இருப்பாங்க, ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஏதோ ஒரு கிரைசிஸ் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க போயிருக்காங்க வெளியில் வீட்டை விட்டு. ஸோ அந்த கிரைசிஸ் தான் வந்து இந்த கேரக்டரும் ஃபேஸ் பண்ணுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ் தான். அட் எண்ட் ஆஃப் த டே நான் அவனை கொன்னுட்டேன், ஆனால் எப்படின்னு எனக்கு தெரில, நான் எதுவும் தெரிஞ்சு செய்யலாம், ஆனால் நான் தான் கொண்டு இருக்கேன், ஹவு டு ஐ கெட் அவுட் ஆஃப் தட் ஹோல் அப்படின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படி. அண்ட் நான் என்னோட ட்ராவல்ஸில் வந்து ஐ ஹவ் சீன் மங்க்ஸ், அவங்க வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏதோ ரீல்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஐ ஹவ் சீன் மங்க்ஸ், டிபெட்டன் மங்க்ஸாக இருக்கட்டும், போத் கயாவில் இருக்கட்டும், அந்த மாதிரி எஸ்பெஷலி புத்திஸ்ட் மங்க்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு வே ஆஃப் லைஃப், ஹாஸ்டலில் இருப்பாங்க, வாலிபால் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நார்மலான ஒரு மங்க், ரொம்ப ரிலீஜியன் பேசாத ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஒரு சைக்காலஜி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஜஸாக எதுவுமே சொல்ல படத்தில். ஆமாம், ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும் எல்லாமே. யா, ஸோ அதனால அவங்க அந்த ஸ்பேஸில் ஒரு கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் தென் அகைன் வந்து நிறைய பேருக்கு there is also a layered commentary. நான் பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, there is also a layered commentary on இவங்கெல்லாம் எப்படி வீட்டை விட்டு வெளில போகலாம். ஏன்னா வந்து நீ
எங்களை அபேண்டன் பண்ணிட்டு தானே போற நீ, எங்களை வீட்டை விட்டு தானே போற நீ, உனக்கு எதுக்கு ஃபேமிலி தேவை அப்படின்ற ஒரு இது இருக்கு. சோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷனையும் நீங்க உடைக்கணும். இல்ல அப்படி இல்ல, பட் ஆஸ் a younger sister, அவங்க 7 years younger, நான் எப்படி பார்த்தேன்னா ஒரு ஐடல் வர்ஷிப் இருந்திருக்கும்ல. ஒரு 7 years older sibling மேல வந்து எனக்கு இருந்தது. என்னோட பிரதர் he 6 years older than me. நான் வளரும்போது பயங்கர ஐடல் வர்ஷிப் பண்ணியிருக்கேன் என் அண்ணாவை. அந்த மாதிரி ஒரு ஐடல் வர்ஷிப் இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டில் இல்லை, ஷீ இஸ் லெஃப்ட் அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப்லேயே இல்லை அப்படிங்கும்போது அண்ட் ஸோ அது ஒரு கிரைசிஸாக இருந்திருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கு கௌரியாக இருந்த குட்டி பொண்ணுக்கும் அது ஒரு கிரைசிஸாக இருந்திருக்கும்ல. ஸோ அது ஒரு பிட்டர்னஸ் இன்னும் இருக்குன்னு தான் தோணுச்சு எனக்கு. அந்த பிட்டர்னஸ் தான் கடைசியில் வந்து when she says ஆக்சுவலாக I have gone through exactly what you have gone through. நானும் வந்து என் ஃப்ரெண்டோட டெத்தை நான் தான் காஸ் பண்ணேன்னு நினச்சேன், அதனால தான் வந்து ஐ வெண்ட் அவுட் அப்படின்னு சொல்லும்போது தான் அது க்ளோஸ் ஆகுது, அந்த க்ளோஸர் கிடைக்குது அவருக்கு. ஸோ அது தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அந்த ஓகே அட் திஸ் ஜங்ஷன் ஐ வாண்ட் டு ஆஸ்க், இப்போ அந்த நம்ம அர்ஜுன் இறந்துட்டாங்கன்னு முன்னாடியே டிஸ்கிரைப் பண்ணிட்டோம், பட் ஆனால் அந்த கடைசியில தான் அந்த எப்படி அந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸா 46 minutes பிஃபோர் அர்ஜுன்ஸ் டெத், 1 hour பிஃபோர் அர்ஜுன்ஸ் டெத்னு சொல்லிட்டே இருக்கீங்களா. ஸோ ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி மேக்கிங் த ஆடியன்ஸ் லைக் நம்ம வந்து அதை பார்த்தே ஆகணும், ஏதோ நடக்க போகிறது நம்ம ஆன் யோர் டோஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அந்த பர்டிகுலர் ஃபைனல் ஃபியூ போர்ஷன்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு? வாஸ் இட் டிஃபிகல்ட் எழுதும்போது? இல்லை, தட் வாஸ் த மோஸ்ட் என்ஜாயபிள் ரைட்டிங் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அந்த 3 கேரக்டர்ஸையும் ஒரு ஹைட்டு கொண்டு வந்துட்டோம்ல. ஸோ அண்ட் தென் தே ஹாவ் ஆல் த ரீசன்ஸ் டு ஃபைட் இப்போ. அண்ட் அந்த இடத்துல அவங்க எப்படி கேரக்டருக்கு ட்ரூவாக எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு லீவ். அவன் வந்து நான் சாவி விட்றேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். அவனுக்கு வந்து இந்த மெஸ் பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. ஹி டசன்ட் வாண்ட் டு டேக் கௌரி, கெட் கௌரி, ஆர் ஹி டசன்ட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை ஹிம்செல்ஃப். அந்த மாதிரி எந்த ரீசன்ஸும் இல்லை. சாவியை கூட நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் வந்து த மொமெண்ட் ஷீ சேஸ் எனக்கு உன்னோட தான் இருக்கணும் அர்ஜுன் அப்படின்னு சொல்லும்போது he wants to get back at her. ஸோ அவன் எக்ஸாக்ட்லி கௌரி வந்து எப்படி வந்து she got back at Surya by marrying Arjun, he gets back at Gauri by telling Arjun everything that he knows. ஸோ அந்த எல்லாமே அவங்க ஒரு டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. அவங்க somebody had described it as a 3-way hate story or something like that. ஆமா, மேரேஜ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஸோ அது ஒரு it is an anti love kind of a situation தான். கௌரி is also in a way ஒரு மாதிரி ஒரு flawed, very flawed character. ஆமா யா. ஸோ அந்த அண்ட் ஷீ இஸ் வெரி செல்ஃப் சென்டர்ட், லைக் எல்லாமே என்னால் தான் நடக்குது அப்படின்னு யோசிக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் அவளோட சிஸ்டர் மேலே ரொம்ப எம்பத்தி இல்லாத ஒரு பொண்ணு. அந்த மாதிரி தான் இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஹைட்டுக்கு கொண்டு போனோன்னா தென் இட்ஸ் ஈஸி டு மேக் தெம் ஃபைட் வித் ஈச் அதர். அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஆர்குமெண்ட் எது வாஸ் a fun part of the writing. பட் ஆனால் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபைனல் ஃபியூ மொமெண்ட்ஸ் இருக்கு. அந்த பிஃபோர் நைட்ல அந்த ட்ரூத் ஆர் டேர் எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரூத் ஆர் டேர் விளையாடுற சீன் வந்து தான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சா போய்கிட்டு இருக்கும். லைக் அது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தா நீ நடிக்கிறது நான் நடிக்கிறது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அது வாஸ் இட் டிசைன் டு மேக் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபிள்? ரொம்ப என்ன அன்கம்ஃபர்டபிள் ஆக்குச்சு அந்த ஹோல் சீக்வென்ஸே. எவனாவது எவன் தலையாவது மண்டை உடைக்க போறான். இந்த and then there was this kissing part in the wall, அதெல்லாம் இருந்தது. So அதெல்லாமே it's designed to make you uncomfortable. என்ன designed to make Gauri uncomfortable, right? So அவங்களுக்கு அந்த that entire அந்த 30 hours that அந்த வீட்டுக்குள்ள போனதுலேருந்து அவன் சாகிற வரைக்கும் இருக்கிற 30 hours வந்து அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குல்ல. அண்ட் எவ்ரிதிங் லீட்ஸ். ஸோ அவன் வந்து அந்த வால் கிஸ் பண்ணலைன்னா, அந்த வால் கிஸ் வந்து அவன் 1 minute ஃபுல்லாக பண்ணியிருந்தான்னா மேபி அந்த கண்ணாடி உடஞ்சிருக்காது. அவள் வந்து அந்த லாஸ்ட் செகண்ட் she cannot bear to see him kiss the wall, அதனால இழுத்துடுறாங்க. ஸோ அதனால அவனுக்கு அந்த சக்ஸஸும் போயிடுது. அவனுக்கு எல்லாமே நியர் சக்ஸஸாகவே இருக்குது. ஸோ அவனால் பாலை உள்ள அடிக்க முடியல, கரெக்டாக முன்னாடி வந்து நிற்குது பால். அதுக்கப்புறம் வந்து வால் கிஸ் பண்ண 1 நிமிஷம்னா 59th செகண்டில் புல் பண்ணிடுறாங்க. தென் ஹீஸ் லைக் எனக்கு ஐ நீட் அ வின் ஹியர், எனக்கு எப்படியாவது ஒரு வின் தேவைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பால் எடுத்து போய் அவன் அடிக்க ட்ரை பண்ணுறான், கண்ணாடி உடச்சிட்றான். அண்ட் அதுதான் வந்து அவனோட சாவு காரணமாகவே ஆகுது. ஸோ அந்த ஒரு at some level he is responsible for his death. ஸோ அப்படின்ற ஒரு ஆங்கிளும் வருதுல அது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் இஸ் கௌரிஸ் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணது இஸ் ஆக்சுவலி அ வின் ஃபார் மீ, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவள் அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணனால தான் அவனை அங்கேருந்து இழுக்கிறான், அதனால தான் அவன் பால் அடிக்கிறான், அதனால தான் கிளாஸ் உடையுது, எல்லாமே இட்ஸ் கனெக்டட் டு தட். ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்லைன்னா அது தென் அந்த கிளாஸ் ஏன் உடைக்கிறான் அது தென் இட் வில் ஃபால் ஃப்ளாட்ல. பட் இந்த மாதிரி ஒரு சீன் காமிக்கும் போது சென்சர் போர்டு அதை கட் பண்ணுவாங்களா? இது நம்ம கட் பண்ண சொன்னாங்க அது. ஸோ ஸோ தெர் வாஸ் அந்த வால் கிஸ்ஸிங் எஸ்பெஷலி வந்து கட் பண்ண சொன்னாங்க. ஃபார் யூஏ கொடுக்கணுன்னா அதை கட் பண்ண சொன்னாங்க. பட் அதான் எனக்கு வந்து அது கேரக்டருக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு, கதைக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட்.
அதனால நான் வந்து பரவாயில்லையே. ஓகே, பட் ஆனால் மேபி இதை மேபி கட் பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து UA-16 கொடுத்துருந்தா மேபி ஆடியன்ஸ் பார்த்துருக்கலாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன் ரெட்ரோஸ்பெக்ட் டிட் யூ திங்க் படம் முடிச்சதுக்கப்புறம் ஆர் சம்திங் லைக் தட்? இல்லை, ஆக்சுவலி இல்லை. ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. நான் அதை கம்ப்ளீட்டாக ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அது வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து ட்ரூவா நடிக்கிறாங்க, அதனால தான் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு. இல்ல, அண்ட் ட்ரூத் ஆர் டேர் இஸ் மெஸ்ஸி. ஆமா, இட் இஸ் மெஸ்ஸி. இது வந்து இப்போ அதாவது early 20s mid 20s வந்து நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நைட் டைம் we would have had some kind of a party with our friends. ஏதான ஒரு எங்கேயான ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும். இந்த மாதிரி லைக் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்க்குள்ளே போயிருக்கும். அது வந்து ஜென்ரலாக எல்லாரும் வந்து பசங்க எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறது ஜாலியாக தான் காமிப்பாங்க. பட் இதுதான் ஆக்சுவலாக வந்து நிறைய எஸ்பெஷலி அந்த இன்டர்பர்சனல் டைனமிக்ஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கூட எக்ஸாஜரேட் ஆகுறது அந்த இன்டாக்சிகேஷன் வருதுனால தான். ஒரு ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறனால தென் அந்த அந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் கூட பெருசாகுது இல்லை. அது வந்து இன்னும் ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ் இன் அ லாட் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஆக்சுவல் ரியல் லைஃப்ஸ்லையும் அந்த மாதிரி ஹவுஸ் பார்ட்டிஸில் வந்து எல்லாமே ஜாலியாக இருக்கிறது கிடையாது. திடீர்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேர் நடுவில் ஏதான ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க, அவங்க பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து செம்மையாக சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து எல்லாரோட லைஃப்லையும் நடக்கக்கூடியதான். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. 2 கேரக்டர்ஸ் நடுவில் கௌரி மாட்டிக்கிட்டு இருக்கா, அதான் மெயின் கதை. இந்த என் ஹஸ்பண்டுக்கும் ரெக்ஸுக்கும் ஒரு ஒரு இது 2 பேருக்கும் இந்த மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் லைக் பாய்லிங் பாட், எப்படா வெளில வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ தான் இந்த ஹோல் மூவியே. ஆனா a lot of people think இந்த men தான் victims அப்படின்ற மாதிரி ஒரு இப்ப எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி என்னவா இருந்தாலும் ஒரு உமன் தான் அடிபடுறது. அதுல அவளோட ஒரு சாஸ்டிசிட்டி இஸ் பீயிங் questioned, அவளோட மொராலிட்டி இஸ் பீயிங் questioned, அவளோட உனெல்லாம் சரியா வளர்க்கலையா அப்படின்றதுதான். அது அவ ஒரு இடத்துல பாயிண்ட்டும் பண்ணிருப்பா. உங்களுக்குலாம் ஒரு பொண்ணுனா வந்து ஒரு பைக் மாதிரி தான், ஸ்டார்ட் பண்ணா எது பண்ணோம், ஸ்டாண்ட் போட்டா நிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க அதை சொல்லியிருப்பீங்க. that was very nice touch. So அது அந்த டயலாக், why did you want to add it here and what made you fit that in? See, அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி 2 பேருமே வந்து அவளை ஆக்சுவலி கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுன் வந்து வல்னரபிளான ஒரு சாஃப்டான பர்சனாக இருந்தாலும் அவனும் கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ஹீஸ் லைக் பாசிவ் அக்ரெசிவ் ஆகிறான். சரி, அவனை வேணா போ சொல்லிடுறேன், நான் எப்படியே இருந்துடுறேன், உனக்கு அதானே வேணும் அப்படின்னு. அதுவும் ஒரு விதமான வயலன்ஸ் தான், அது ஒரு அப்யூஸ் தான். அது லைக் யூர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தி அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ சாதிச்சுக்கிறதுக்கு நீ ஏதோ ஒன்று செய்கிறல்ல. அது வந்து அது ஒரு விதமான எமோஷனல் அப்யூஸ் தான். அதே மாதிரி தான் இவனும் வேற மாதிரி அப்யூஸ் பண்ணுறான். ஸோ அது அந்த 2 பேர் நடுவில் இருக்கிற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஷீ ஸ்டக் பிட்வீன் தீஸ் 2 people. அண்ட் அவங்கள பற்றி சொல்லும்போது அது இயல்பாக அந்த மாதிரி ஒன்று வரும்ல. ஏன்னா வந்து அது என்ன பைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? அது கேர்ள் ஃப்ரெண்ட் நோ கேர்ள் சேஸ் ஓகே ஐ ட்ரீட் மை பென் ஆஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் சம்திங் லைக் தட். அது ஆப்ஜெக்டோட எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும்? ஸோ ஆப்ஜெக்டோட ஈக்குவேட் பண்ணாலே அதுக்கு ஒரு ஏஜென்சி இல்லாமல் போயிடுது, அந்த பர்சனுக்கு ஒரு ஏஜென்சி இல்லாமல் போயிடுது, அந்த பர்சனுக்கு ஒரு எமோஷன், அந்த எம்பத்தி இல்லாமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல. நீ என்ன, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ, யூ ஆர் ட்ரீட்டிங் மீ எக்ஸாக்ட்லி லைக் ஹவு யூ வாண்ட் மீ டு பிஹேவ். ஸோ யூ ஆர் மேனிப்புலேட்டிங் மீ. ஸோ அப்போ நான் ஒரு பைக் மாதிரி தானே உனக்கு, அதானே சொல்ல வர அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபரன்டேஷனல் லைன் தான் அது. ஸோ யூ ஆர் ஷோயிங் த மிரர் டு தி ஆடியன்ஸ் சேயிங் உனக்கு அபியூஸ்னா என்னன்னே தெரியல உனக்கு. ஏன்னா இன்னும் do you think people don't understand what's emotional abuse, physical abuse, எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு நிலையில தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? லாட் ஆஃப் டைம்ஸ் அபியூசர்ஸ்க்கே அது அபியூஸ்னு தெரியுது இல்லை. which is the actually the origin of it. I feel like என்ன எனக்கு பிடிச்சதை சொல்கிறேன், உனக்கு இப்போ நீ செய்யறனா செய்யலனா போ அப்படின்னு சொன்னால் that's also abuse because you are only thinking about yourself, your point of view. You are not அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீ கன்சிடரே பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ அது வந்து அவனுக்கே வந்து அது அபியூஸ்னு தெரியல. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு அது அபியூஸ்னு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஓகே அவன் பாவம் இல்லை, அவன் லைக் அவன் வேணுங்கிறத சொல்கிறான், மேபி நான் பண்ணிட்டா பெட்டரோ அப்படின்னு வந்து லைக் விமன் கேன் திங்க். பட் அவங்க ஆக்சுவலி இட் இஸ் அபியூஸ் ஐ ஃபீல். ஆமாம், இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு நாசரோட கேரக்டர் இருக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது ஒரு பட்டர்ஃப்ளையை பாத்துக்கிறாரு, வீடை பாத்துக்கிறவர் மட்டும் இல்லாம பட்டர்ஃப்ளையும் பாத்துட்டு இருக்காரு, குழந்தைங்களாம் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்றது. எதனால இந்த கேரக்டர் நீங்க எழுதினீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஸோ பட்டர்ஃப்ளை ஒன்று படத்தில் வருதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து இயல்பாக வரதுக்கு வந்து அந்த கேரக்டரோட ஒரு மிஸ்டிசிசம் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. லைக் அந்த கேரக்டர் வந்து
இட் வாஸ் ஆக்சுவலி கடைசியில் எழுதினது கேரக்டர். அதாவது மீதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த கேரக்டர் மட்டும் வாட் டஸ் ஹி டூ இன் த ஃபிலிம் அப்படின்றத வந்து யோசிக்கும்பொழுது ஒன்று வந்து இந்த பட்டர்ஃப்ளையோட எலிமெண்ட்டே வந்து பேரலாக ஓடணும்னா இட் ஹாஸ் டு பி அந்த வீட்லேயே நடக்கணும். வேற எங்கேயோ ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அது வேற மாதிரி ஆகிடும். அந்த வீட்லேயே நடக்கிறாரு. அண்ட் அந்த பட்டர்ஃப்ளை பிறக்கும்போது தான் அர்ஜுனுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. அவன் வந்து அதை கை வைக்கிறான், அது வந்து உட்காருது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லைக் அ கிஸ் ஆஃப் டெத் ஃப்ரம் த பட்டர்ஃப்ளை டு ஹிம் அண்ட் தட் ஹேப்பன்ஸ் த நெக்ஸ்ட் டே மாதிரி தான். ஸோ அது வந்து அது செய்யணும்னா அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை வளரணும். அதுக்கான கேரக்டராக வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த சகாயம் அமைஞ்சுது. அண்ட் தி அதர் திங் வாஸ் அஃப்கோர்ஸ் த ஸ்மெல் ஆஃப் டெத். ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அகெயின் இந்த மிஸ்டிக்கல் எலிமெண்ட்குள்ளே இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிகாஸ் அதாவது வந்து ஒரு சாவு நடக்க போகிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து அந்த கிழவி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆளும் சொல்கிறாரு. ஆனால் வேற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஊழ்ன்ற ஒரு ஐடியா நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லேயும் இருக்குது. ஸோ விச் இஸ் எல்லாமே எழுதியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேட் டெஸ்டினி அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து லிட்ரேச்சருக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி லைக் திஸ் ஒன் இந்த ஸ்மெல் ஆஃப் டெத் வந்து இட்ஸ் ஃப்ரம் அ நாவல் ஆக்சுவலி. ஹெமிங்வேயோட ஒரு நாவலில் வரும் அது. ஃபார் ஹூம் தி பெல் டோல்ஸில் தேர் இஸ் அ கேரக்டர் தட் சேஸ் தி ஸ்மெல் ஆஃப் டெத் வந்து இஸ் மேட் ஆஃப் இந்த ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸோட அது எல்லாமே வந்து பயங்கர கொடூரமான ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்மெல் தான் ஸ்மெல் ஆஃப் டெத் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும். ஸோ அந்த படித்தது ஞாபகம் இருக்கு எனக்கு. அது இந்த யூனிவர்ஸில் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இந்த மாதிரி அதாவது நாசர் வந்து திடீர்னு நடந்து வர்றாரு, எங்கே இருந்தாலும் காட்டுக்குள்ளேயே நடந்து வந்து ஒரு காரில் ஏறுறாரு. ஸோ யூ டோன்ட் நோ அவர் வீடு எங்கே இருக்குது, அவர் யார், அவர் ஃபேமிலி என்ன, எதுவுமே தெரியாது நமக்கு. ஸோ அந்த ஒரு மிஸ்டிக்கலான ஒரு குவாலிட்டி அவர் கொடுக்கலாம் அப்படின்றது தான் தட் இஸ் தி ஐடியா. ரைட். நீங்கள் இதில் நிறைய தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. கர்மா, ஃப்ரீ வில், த எபிலிட்டி டு ஹேவ் ஆர் பேக்ஸ், நம்மளுக்கு எப்படி நம்ம கையில் எப்படி ஃபேட் இருக்குது அப்படின்றது நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கிளாஷ் ஆகாமல் அப்படியே விட்டு இதா யூ டேக் இட், உனக்கு டிசைட் பண்ணிக்கோ அப்படின்றத நீங்கள் வந்து எப்படி அந்த பேலன்ஸ் பண்ணீங்க? இல்லை, எனக்கு எல்லாமே அந்த போய்டிக் இமேஜில் தான் முடிஞ்சுது. அதாவது இப்போ எல்லாமே வந்து ரேண்டம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா கடைசியில் வந்து அர்ஜுன்ஸ் டெத்துக்கும் ஜபமணி எஸ்கேப்புக்கும் கனெக்ஷன் இல்லாமலே இருக்கலாம். அப்போ எல்லாமே ரேண்டம். ஜபமணி மாட்டிட்டு சாவலாம், அர்ஜுனும் சாவலாம், எல்லாமே ரேண்டம் தானே. அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு பாயிண்ட்டாக போய் முடியுது இல்லை. அதாவது we are all looking for some kind of explanation. இந்த உலகம் ஏன் இப்படி இயங்குதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம எல்லாமே தேடிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ இல்லையோ யாருக்கும் தெரியாது. இட்ஸ் an eternal question. பட் அதுக்கான ஒரு poetic இமேஜாக அது வந்துச்சு. இந்த சென்ஸ் அந்த பட்டர்ஃப்ளை எஸ்கேப் ஆகிறதுனால இது எல்லாமே கனெக்டட் தான், இது எல்லாமே டிசைன் தான் அப்படின்னு அப்படின்னும் எடுத்துக்க தேவையில்லை. பட் அது இல்லாமலும் இல்லை, ஒரு மாதிரி அது பர்ஃபெக்டாக நடுவில் அமையுது அந்த இமேஜ். ஸோ தட் இஸ் த எண்ட் பாயிண்ட். அது வந்தோடனே எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூப்பர் டீலக்ஸும் இதே மாதிரி ஒரு ஐடியா தான் பேசுது. ஸோ ஆனால் வந்து சூப்பர் டீலக்ஸில் வந்து அவன் அந்த டிவியை தூக்கி போடுறாங்க, அந்த பக்ஸோட கேரக்டர் வந்து செத்து போகிறாரு, சமந்தா இஸ் எஸ்கேப்பிங் இல்லையா. ஆனால் அது வந்து அதுக்கு எந்த ரீசனும் இல்லைன்னு முடிஞ்சிருது படம். அந்த படம் இந்த படம் வந்து அந்த எந்த ரீசனும் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வித் யூ, இட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். நம்ம அது எந்த ரீசனும் இல்லையா, இல்லை அது ஆக்சுவலாக ஏதோ டிசைனா அப்படின்ற கேள்வி ஆடியன்ஸ்க்கு விட்டாச்சு, அவ்வளோ. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ட்ராமா வந்து இட்ஸ் பின் அ ரியலி லாங் டைம் சின்ஸ் ரொம்ப சினிமாவில் பெருசாக பார்க்குறது. சினிமாவில் நம்ம இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷனல் ட்ராமா, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் வருது, பட் இட்ஸ் நாட் இந்த இன்டர்பர்சனல் டைனாமிக்ஸை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. ஏன் இந்த ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் நம்ம கொஞ்சம் ஓகே ஆனஸ்டாக சொல்லணும்னா there are mostly only men directors in Tamil. அண்ட் மென் டைரக்டர்ஸ் வந்து நிறைய வல்னரபிளான ஜோன்ஸ்குள்ளே போகிறதுக்கு தவிர்க்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேபி தேர் தெம்செல்ஸ் நாட் வெரி வல்னரபிள். ஸோ அந்த ஐ மீன் மேபி அ பிக் ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட், பட் எனக்கு அதான் தோணுது. லைக் நம்மளோட சினிமாவே நிறைய ஆல்ஃபா மேல்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஹீரோ அழற சீன்னா அது வந்து ஏதான ஒரு பெரிய அநியாயம் நடந்து ஒரு ட்ராஜடி நடக்கிற இடத்துல தான் அவர் அழுவார். ஒரு அம்மா இறக்கணும் அந்த மாதிரி. இல்லை வந்து யாரும் இப்போ வந்து விஜய் வந்து மாஸ்டர்ல அழறாருன்னா அந்த பசங்க செத்துட்டாங்கன்ற ஒரு இடத்துல அழறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவில் நடந்தால் தான் வந்து அந்த மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி வெளியில் வரும். பட்
மென் அப்படி இல்லைல்ல. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் பாத்ரூம்குள்ளே போய் கதை சத்திட்டு ஆடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் வார்ம்த், வெதர் மேன் ஆர் உமன். ஸோ அதனால அது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் வி ஆர் அஃப்ரைட் டு ஷோ தட் வல்னரபிள் சைடு. மென்னா வந்து வி ஆர் அஃப்ரைட் டு ஷோ. அண்ட் நம்ம டைரக்டர், ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாருமே மென்னாக தான் இருக்காங்க மோஸ்ட்லி. ஐ திங்க் அதனால தான் தோணுது. பட் அதுலயுமே ஒரு சிந்து பைரவி அந்த காலத்துல ஒன்று ஆமாம், அது அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அது தெர் ஆர் பீப்புள் who have explored that. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இப்போ அது இல்லைன்னு தான் தோணுது. கரெக்ட். ஆமா, சுத்தமா இல்லை. ஏன்னா இப்போ கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், இந்த ஸ்டார் பவருக்காகவே நிறைய படம் பண்றது அப்படின்றது மாதிரியே போய்கிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா அப்படிதான் இருக்கு. ரைட். ஸோ மேபி ஒரு ஸ்டார் பவர் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த 3 பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா யார் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? தேர் இஸ் an ஐடியா. நாங்க வந்து அது பெருசா பர்சியூ பண்ணல. the most ambitious அப்படின்ற மாதிரி. So there was a idea to cast, approach Siddharth and Aditi Rao for Aditi Rao for Gauri and Siddharth for Surya. அது ஒரு பிளான் இல்லை, ஒரு ஐடியா வந்துச்சு. பட் அது பெருசாக நாங்கள் பர்சியூ பண்ணல. அப்போ அதுல யாரா இருந்திருக்கும் தெரியல. தட் வுட் ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங் ஐ திங்க். அந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் அது கொஞ்சம் அந்த வல்னரபிள் ஜோனுக்குள்ளே போகிற ஆக்டர்ஸ் கம்மி தான். இப்போ ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி ஆட்கள் நம்மளோட சினிமாவில் யார் இருக்காங்க? நிறைய பேர் வந்து ஹீரோ ஆனோன்னா ஜிம் போகிறாங்க. லைக் முன்னாடிலாம் ஹார்ஸ் ரைடிங்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் ஒரு எவ்ரிடே மேனை பார்க்குற அளவுக்கு நமக்கு ரிலேட்டபிளாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் வராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. லைக் தனுஷ் வாஸ் அன் அவுட்லயர் இன்னைக்கு. இப்போ கொஞ்சம் இட் இஸ் பிகமிங் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம். ஐ ஃபீல் விச் இஸ் நைஸ். இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு இப்போ வந்து அபிஷன் ஒரு கென்னா இருக்கட்டும், அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரிலேட்டபிளான ஃபேஸஸ் இன்னும் வந்து ஹீரோஸாக வருது. இட்ஸ் நைஸ். நைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களை பேசினதுக்கு நிறைய தீம்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் படத்தை பற்றி. தேங்க்யூ ஸோ மச். Thank you and all the best for your future endeavors. Thank you so much. Thank you. Thanks.